சென்னை டிடிகே சாலையில் அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்க பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை டிடிகே சாலை வீனஸ் காலனியில் அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் அந்த பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அவருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் உடனிருந்தார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்கம் செய்யப்படும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனையும் பார்வையிட்ட முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், உங்க விரிவான தகவல். சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பருவமழையானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பணிகளானது முடுக்கிவிடப்பட்டு வேகமாக பணிகளை முடிப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை டிடிகே சாலை வீனஸ் காலனியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னை மாநகராட்சி சார்பில் 2.16 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகளானது அமைக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி சென்னை குடிநீர் வாரியத்தினுடைய சார்பில் 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்கள் விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை திடீரென நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பணி நடைபெறக்கூடிய சூழல், பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, எந்த அளவிற்கு இந்த பணிகளானது முடிந்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு பணிகள் இருக்கிறது, முடிவடையக்கூடிய பணிகளை பருவமழை காலத்திற்கு முன்னதாகவே முடிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பணி மேற்கொண்டு வரக்கூடியவர்களுக்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரடியாக திடீரென மேற்கொண்டிருந்த இந்த ஆய்வானது அதிகாரிகளிடையே சுறுசுறுப்பையும் அதே போல அந்த பணிகளை வேகமாக முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருப்பது அதிகாரிகளிடையேயும் அதே போல பொதுமக்களிடையேயும் இந்த பாராட்டை பெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.